என்ன மன்னிச்சிடு மீனாட்சி. இதை தவிர வேறு வழி தெரில. என் மேலே உனக்கு வெறுப்பு வரணும்னா இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல மீனாட்சி. உன் மனசை பொறுத்த அளவுக்கு நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். நீ நல்லா இரு. என் ஃபேமிலிக்கும் நான் கெட்டவனாகவே இருந்த போகிறேன். அப்போ தான் அவங்க ஒன்றை நல்லா பார்த்துப்பாங்க. அதனால தான் உன்னை சேஃபாக ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன். நீ நல்லா இருக்கணும் மீனாட்சி. உன் ஃபேஸை பார்த்துட்டு ஊருக்கு வர தைரியம் எனக்கு இல்லடி. அதனால தான் வந்துட்டேன். கரெக்டான டைமில் கரெக்டாக தான் தூங்குற மீனாட்சி. உன் மூஞ்சை பார்த்துட்டு போகிற மனசு எனக்கு இல்லை. உன் மூஞ்சை பார்த்தா கத்தி அழணும் போல இருக்குடி. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் லவ் பண்ணுறேன். உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கலடி அப்படின்னு கத்தணும் போல இருக்குது. ஆனால் கத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ என்னை நம்ப மாட்டேன். நீங்கள் வாங்கி தர வரைக்கும் வேறு கோல்ஸ் போட மாட்டோமாமான்னு சொன்னல. அதை ஞாபகம் வச்சுட்டு தாண்டி உனக்கு எது கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு போய் ஆசாசையாக கொலுசு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு யூஸும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் மீனாட்சி. நான் இல்லாத உனக்கு வாழ்க்கை இல்லை, நீ இல்லாத எனக்கும் வாழ்க்கை இல்லை. ஆனால் விதி என்னைக்கு நம்மளை சேர்த்து வைக்கணும்னு நினைக்குதோ அன்றைக்கி சேர்த்து வைக்கணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என் மீனாட்சி என்னை புரிஞ்சுக்கிட்டவளாக இருக்கணும். நான் எங்கே போனாலும் இந்த பாதம் என் கண்ணுக்குள்ளே இருக்கும். ஒருத்தி பைத்தியக்காரத்தனமாக இருப்பாளா ஒரு பையன் மேலே? அந்த கேள்வி என்னை உறுத்திக்கிட்டே இருக்குடி. அப்படி என்ன உரிமையில் நான் உனக்கு வச்சுட்டேன்? நெத்தியில் அந்த பொட்டியும் காலில் அந்த கொலுசையும் கைட்டாமல் நெஞ்சில் எண்ணெயும் சுமந்துக்கிட்டு இருக்கேன். நீ வச்சிருக்கிற பாசத்தில் பாதி வச்சிருக்கனான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குடி. என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி நீ தான். நீ என்னை மனசில் அடி மனசுலேருந்து கத்தணும்னு தோணுதுடி. ஆனால் என்னால் கத்த முடியல. ஒரு பொண்ணா ஒரு பையனை புரிஞ்சுக்கிட்டு டைவர்ஸ் கொடுக்குறா. அது எவ்வளோ ஜாலியாக வாங்கியிருக்கேன் பாரு. அந்த ஒரு செகண்ட் நீ எவ்வளோ துடிச்சிருப்பேன். அதை ஏன் நான் உணரவே இல்லை? ஒரு பொண்ணு எவ்வளோ ஆழ் மனசில் பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு புருஷனுக்கு முழு சம்மதத்தோட டைவர்ஸ் கொடுத்துருப்பா. நான் ஏன் அதை பற்றி யோசிக்கல. ஆனால் நீ கொடுத்ததை பற்றி பெருமை பேசிகிட்டு இருந்தேன். அவள் எனக்கு கொடுத்துட்டா அப்படின்னு. எந்த ஒரு பொண்டாட்டிக்குமே புருஷனுக்கு தர முடியாத ஒரு கிஃப்ட் கல்யாணம் ஆன அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த அதோட வேல்யூ எனக்கு அன்னைக்கு புரியல மீனாட்சி. இன்னைக்கு தான் புரியுது. அன்னைக்கே நீ என்னை செருப்பால் அடிச்சிருக்கணும். அடிக்காமல் விட்ட பற்றியா? அதான் நான் இன்னும் இப்படி தெரிஞ்சிட்ருக்கேன். என்னை மன்னிச்சிடுடி. நான் உன்னை விட்டுட்டு போனாலும் இது ஒன்றும் அதிகமாக பாதிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்துறதை விட விலகி போகிறது நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். அதனால உன்னை விட்டு போகிறேன்டி. ஊர் தப்பாக பேசும் வசன் சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் தப்பாக பேசுகிற அந்த கோவத்திலேயாச்சும் நீ உனக்கான வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணுவல்ல. நான் என் மீனாட்சி என்னை தவிர யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. என் மீனாட்சியை தவிர என் மனசில் யாரும் இல்லை. அதுலேயும் எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீ படித்த படிப்பு அதுக்கான வேலை உன் கையில் இருக்குது. நீ அதை நோக்கி ஓடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீ சாதிப்ப மீனாட்சி. என்னோட பிரிவு உன்னை சாதிக்க வைக்கும். முழு மனசோட நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி உன்னை விட்டுட்டு போகிறேன். ஐ லவ் யூ மீனாட்சி. சாகாமல் வாழ்வதற்கு காதலுண்டு என்பதை சொன்னாய நேரில் வந்து நீ எனக்கு தேவதை. எதிலுமே உன்னை அறிகிறேன் அன்பே. உனது நினைவு எனையும் பிடிக்கதே பிடிக்கதே. திரும்ப திரும்ப உன்னை பிடிக்கதே திரும்ப திரும்ப உன்னை. என்னடா இவ்வளோ நாள் இல்லாத பாசம் நான் படிச்சுட்டேன்னு உடனே உனக்கு வந்துருச்சடா. நீ ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன். அன்னைக்கு நான் செத்துருவண்டி. உன் மேலே இருக்கிற காதலை மட்டுமே சுமந்துக்கிட்டு நான் கிளம்புறேன். ஐ லவ் யூ மீனாட்சி. நான் போன இந்த கஷ்டத்துலேருந்து நீ மீண்டு வந்தவன் நம்பி நான் போகிறேன். திரும்பி விதி ஒன்றையும் என்னையும் பார்க்க வைக்க வேணாம். அத்தை எங்க மாமா, அவங்களையும் கூப்பிடுங்க. ஒரே வழியாக பேசிடுவோம். மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? கூப்பிடுங்க மாமா அத்தைய. வீணா என்ன பேச வைக்காதீங்க சொல்லிட்டேன். மாப்பிள என்னாச்சு மாப்பிள? ஏன் கத்துறீங்க மாப்பிள? என்னாச்சு மாப்பிள? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. புள்ளைய பெற்று வைக்க சொன்னா ஏன் இந்த மாதிரி கிரிமினலெல்லாம் பெற்று வச்சிருக்கீங்க? ஒருத்தனுக்கு ஒரு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா அவனுக்கு ஏன் பண்ணி வைக்கிறீங்க கல்யாணம்? இவ்வளோ கேவலமாக என் வாழ்க்கையிலே ஒருத்தனை நான் பார்த்தது கிடையாது. இப்படியும் கஷ்டப்படுத்த முடியுமா? என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. ஆமாம், கையில் என்ன? நீங்களே பாருங்க உங்கள் புள்ள என்ன கொடுத்துருக்கான்னு. அக்ஷயா என்னாச்சுடி? அண்ணா தயவு செஞ்சு சும்மா இருண்ணா. உன்னை வாயை மூடுன்னு சொன்ன மீனாட்சி. நீ வாயை திறந்தான்னு வச்சுக்கேன். அண்ணன் உன்னை அடிச்சதில்லை, ஆனால் அடி வாங்கிடுவேன் இன்னைக்கு. என்னாச்சுமா? என்னாச்சா? அவளை ஏன் கேட்குறீங்க? என்ன கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருந்துச்சா இல்லையா? ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. மாப்பிள்ள மாமா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தயவு செஞ்சு. விருப்பம் இல்லை மாப்பிள. விருப்பம் இல்லாத ஒருத்தனுக்கு எதுக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? வாழ்ந்துருவானா?
மாப்பிள்ள அவன் ஏதோ இதில் வேணாண்ணா, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில் தான் பண்ணி வச்சோம். எந்த நம்பிக்கையில் நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க? அப்படியே பண்ணி வச்சிங்களே, அவன் வாழறானா வாழலையான்னு பார்த்தீங்களா? எங்கள் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. என் கண்ணு முன்னாடியும் அப்படி தானே இருந்தான், அப்படி தானே நம்பி தொலைச்சி நானும் வாழ ஆரம்பித்தேன். ஆனால் என் தங்கச்சியை நாசமாக்கியிருக்கான்னு இப்போ தானே எனக்கு தெரியுது. எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். அதுவும் ஒரு பிள்ளைய பிடிக்காம கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை, அன்னைக்கு ராத்திரியே என் தங்கச்சிக்கிட்ட விவாகரத்தும் வாங்கியிருக்கான். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? விவாகரத்து எழுதி வாங்கியிருக்கானா? அண்ணா, அவர் எழுதி வாங்கலண்ணே, நான் தான் எழுதி கொடுத்தேன். கம்மன் இருமினாச்சி, நீ எழுதி கொடுக்கலனாலும் அவன் உன்கிட்ட எழுதி வாங்குற முடிவில் தானே இருந்தான். அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்கிறேன், அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்கிறேன்னு உன்னை இப்படியா நான் இருக்க சொன்னேன்? சொல்லு, அவன் கேட்டா அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ செஞ்சிருவியா? வாழ்க்கை மீனாட்சி, யாருக்காக நீ உன்னை பானையா வச்ச? எனக்காகவா? நான் நல்லா வாழ்ந்துருவேனா? அப்படி எனக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கு உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு? எனக்கு பொய் சொல்றதும் பிடிக்காது, அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நடிக்கிறதும் பிடிக்காது, புரியுதா? அண்ணா, நீ எப்படி இப்படி ஒரு தப்பை செய்ய துணிஞ்ச? அவன் கேட்குறான்னா அவங்க பெற்றவங்கள்ட்ட சொல்ல வேண்டிதானே? அப்படி இல்லை, பிடிக்காத அவசர அவசரமாக கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னு எங்கள்கிட்ட யார்ட்டையா சொல்லியிருக்கலாம்ல? உன்னை எழுதி கொடுக்க சொன்னாங்களா? நாங்கள் பார்க்குற நேரம் பூரா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே ரெண்டு பேரும் பண்ணீங்களே, அப்போ அதெல்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்களா? எப்படி மீனாச்சு இந்த அண்ணனை ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு? அண்ணா, அப்போ உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சப்பவே தாலி கட்டுறப்ப நிறுத்திருக்க வேண்டிதானே கல்யாணம் வேணான்னு? நான் அப்பத்தாக்கும் முடியாமல் இருந்துச்சு, அதான். அப்பத்தாவுக்கு முடியாமல் இருந்தா உன் வாழ்க்கையை பணையம் வைப்பியோ? எல்லாருக்கும் பிடிச்சி தானே கல்யாணம் நடக்குதுன்னு எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. கடைசியில் பிடிக்காம இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினச்சிருந்தா அப்போவே நிப்பாட்டியிருக்கலாம்ல. அண்ணா, அப்பத்தாவுக்கு முடியாமல் போகாமல் நல்லாவே இருந்திருந்தா கூட நீ பணையம் வச்சிருப்ப. நீ தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே, அண்ணனுக்காக எதை வேணாலும் செய்வ, ஆசை வச்சிருக்கிற மாமனுக்காக எது வேணாலும் செய்வ. உன் வாழ்க்கையை பணையம் வச்சுட்டு அண்ணனும் மாமனும் நல்லா இருந்துருவோமோ? ஏங்க, என்ன உனக்கு என்னப்ப? எங்கள் அண்ணனுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்குமே தெரியுங்க. அண்ணி, நீங்கள் சும்மா இருங்க. இல்லை மீனாட்சி, இதுக்கப்புறம் மறைச்சி யூஸ் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னு நினச்சி தான் எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எங்கள் அண்ணன் இவ்வளோ பெரிய துரோகம் உனக்கு பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கான தண்டனையை நானும் அனுபவிக்கணும்ல. அண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கம்மன் இருங்க. இல்லை மீனாட்சி, நான் சொல்லிடுறேன். என்ன சொல்ல வர? அவ என்ன வேணான்றா? ஏய், முதல்ல என்ன பத்தி பதில் சொல்லு. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு முன்னமே தெரியுங்க. என்ன சொல்லிட்டு இருக்க அக்ஷயா? ஆமாங்க, கல்யாணம் விருப்பம் இல்லை, கல்யாணத்தை நிறுத்தலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் நிறுத்தலான்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை அம்மாச்சி கேட்டுட்டு அம்மாச்சி கேட்டுட்டு 10 நாள் கேப் விட்டா அண்ணன் கல்யாணத்தை நிறுத்திடுவான், அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிச்சு. டாக்டரெல்லாம் அம்மாச்சி தான் செட் பண்ணுச்சு. அவசர அவசரமாக தாலி கட்ட சொன்னால் ஆகாஷ் மீனாட்சி கழுத்தில் தாலி கட்டிடுவான். தாலி கட்டினதுக்கப்புறம் அவன் வாழ்ந்து தானே அவனும் வாழ வச்சுக்கலாம் அப்படின்னு அம்மாச்சி சொல்லிச்சு. வேணாம் அம்மாச்சி, பிரச்சனையாகிட்ட போதுன்னு நான் சொன்னேன். உனக்கும் கார்த்தி மாமாவை பிடிச்சிருக்கு, மீனாட்சிக்கும் ஆகாஷை பிடிச்சிருக்கு, 2 பேர்த்திக்கும் பிடிச்ச வாழ்க்கை அமையணும், அதனால் நடக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் அம்மாச்சி சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அம்மாச்சி நடிப்புக்கு தோண போயிட்டேன். அப்போ அம்மாச்சிக்கு அன்னைக்கு வந்து நெஞ்சு வலி உண்மை கிடையாதா? இல்லைங்க. அண்ணன், இப்போ எதுக்கு அண்ணி அடித்தேன்? எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனால் நடுவில் மீனாட்சி சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் நானுமே பார்த்தோம்ல, அதனால தான் அண்ணன் மாறிட்டான், சந்தோஷமாக இருக்கான்னு நான் நம்பிட்டேன். மாப்பிள்ள, வாய் வயிறுமா இருக்கிற புள்ள அடிச்சிட்டிங்களே. 1000 தான் அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் கை நீட்டுறது தப்பு மாப்பிள்ள. உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், என் தங்கச்சிக்கு ஒரு நியாயமா? உங்க பொண்ணு கண்ணுலேருந்து தண்ணி வரும்போது மட்டும் உங்களால பொறுத்துக்க முடியலல்ல? அதே என் தங்கச்சி கல்யாணம் ஆன ஒரு நாளும் கண்ணை கசக்கிட்டு இருந்திருக்கா. அது யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆன அன்னைக்கே வாழ்க்கையில் இருக்கிற பந்தம் முறிஞ்சு போகுதுன்னு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவளுக்கு. ஒரு நாளும் அதை மனசில் சுமந்துக்கிட்டு இருந்திருக்கா. என் தங்கச்சி கண்ணிலேருந்து தண்ணி கூட வர நான் விட்டது கிடையாது. தாங்கன்னு தாங்கி வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட அவளை இத்தனை மாசமாக கஷ்டப்படுத்தி மட்டுமே வச்சுருந்துருக்கீங்க. அத்தா குறைக்கு நான் இவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சுருந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்கிட்ட இவ எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும்? அண்ணா, அம்மாச்சி மறைக்க சொன்னதுனால தானே அண்ணி மறைச்சாங்க. அதுவும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி தானே உங்ககிட்ட மறைச்சாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு?
1000 பேர் 1000 சொன்னாலும் இவன் பண்ண தப்பை என்னால் மன்னிக்க முடியாது. என் தங்கச்சி வாழ்க்கைய உங்க குடும்பமா சேர்த்து குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் தங்கச்சி அந்த குழியில போட்டு மூடி இருப்பீங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்களாம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ வச்சு எனக்கு உண்மை தெரிஞ்சுதுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் தங்கச்சியோட உயிர் மட்டும் கொஞ்சம் இருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதை மட்டுமாச்சும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எதை வச்சு உங்க பிள்ளை என் தங்கச்சி வேணான்னு சொன்னா? படிக்கலன்ற காரணமா? என் தங்கச்சி என்ன படிச்சிருக்கான்னு உங்களுக்குலாம் தெரியுமா? படிச்சிருக்காளா? அவனுக்காக தானே படித்தோம், அவனே இல்லைன்னு போயிட்டான். நம்ம இதுக்கப்புறம் ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டுன்னு அவளோட சுயமரியாதையை கூட விட்டுட்டு இருந்திருக்கா. அப்படிப்பட்டவ என் தங்கச்சி. இப்போ சொல்லுங்க, உங்க பிள்ளைக்காக என் தங்கச்சி என்ன பண்ணலை? எல்லாத்தையும் பண்ண ஒருத்திய இப்படி நடுத்தெருவில் விட்டுட்டு போயிருக்கான். சொல்லாம கொல்லாம போயிருக்கான். எங்க போயிருக்கான் முதல்ல அவன்? தெரியல மாப்பிள்ளை, எங்களுக்குமே மீனாட்சி படிச்சிருக்கான்றதே இப்போ தான் தெரியுது. படிச்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டான்ல. படிக்கல, அவனுக்கு பொருத்தமான பொண்ணு இல்லைன்னு தான் முடிவெடுத்தானே என்னவோ. ஓ, இவர் ஏத்துக்கிறதுக்காக என் தங்கச்சி படிச்சு பட்டம் வாங்கிட்டு வரணுமோ? சின்ன வயசுலேருந்து அவன் நினப்ப மனசுல பச்சை கூத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காளே, அந்த பாசத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாதோ? இந்த காகிதத்தில் எழுதியிருக்கிற எழுத்துக்கு தான் மரியாதைங்கிறீங்களோ? மாப்பிள்ள, பேசுற தகுதியே எங்களுக்கு கிடையாது. ஆனா என் பொண்ணும் சேர்ந்து இதை மறைச்சிருக்கா. அதுக்குன்னு அவளை தண்டிச்சிடாதீங்க மாப்பிள்ள. உங்க பையன் மாதிரி கேவலமான ஆம்பளை நான் கிடையாது, கட்டின பொண்டாட்டி அழ வைக்கிறதுக்கு. ஆனா அவ பண்ணது தப்பு. என் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்னு அவன் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நான் ரெடியா இல்லை. இருந்தாலும் அவ பண்ணது தப்பு, என்கிட்ட அவ மறைச்சிருக்க கூடாது. இதுல யார் வாழ்க்கை வீணா போச்சு? என் தங்கச்சி வாழ்க்கை தானே வீணா போச்சு. அதை கொஞ்சமாச்சும் உணருங்க. உங்க பொண்ணு உங்க வீட்டில் இருக்கட்டும், என் தங்கச்சி நான் கூட்டிட்டு போறேன். மாப்பிள்ளை என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ளை? மாசமா வேற இருக்கா, இந்த நேரத்தில் விட்டுட்டு போறாங்கிறீங்க? என் தங்கச்சிக்கு வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க. இப்போ உங்க பொண்ணை நான் விட்டுட்டு போறது தான் உங்களுக்கு குறையா இருக்கா? உங்க பொண்ணு பண்ணது தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க. ஒரு புருஷன்கிட்ட இவ்வளோ நாள் இந்த உண்மையை மறைச்சிட்டு வாழ்ந்திருக்கா. இப்போ கூட இது தெரிய வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ கடைசி வரைக்கும் என்கிட்ட மறைச்சு தானே இருந்திருப்பா. மா கெஞ்சாதம்மா, நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது தேவைதான். மீனாட்சி, வா போலாம். அண்ணா, அண்ணியை கூட்டிட்டு வாண்ணே. இப்போ வரி அல்லியா நீ? நீ போ மீனாட்சி. அண்ணி, அண்ணா அண்ணியை கூப்பிட்டு வந்திருக்கலாம், நீ தப்பு பண்ணிட்ட. தப்புண்ணா, மாசமா இருக்காங்க, இந்த டைம்ல நீ கூடவே இருக்கணும்ல. வாயை மூடு மீனாட்சி, என் கடுப்பை கிளப்பா தானே. வேலையா நாளைக்கு போய் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுற சொல்லிட்டேன். நீ எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கணும். யாருக்காக செய்யறியோ இல்லையோ, இந்த அண்ணனுக்காக நாளைக்கு நீ போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணுற. அண்ணா நான் போகலண்ணா. போலையா? எதுக்கு போல? இன்னும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் அவன் உன் வாழ்க்கையில் கிடையாது. இதுக்கப்புறம் அவனா வந்து கூப்பிட்டா கூட நான் அனுப்ப மாட்டேன். அண்ணா, எங்கள் கண்ணு முன்னாடி அப்படிலாம் நடிச்சான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அப்போ அதெல்லாம் பொய்யா? அண்ணா நான் தானே சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவரை இருக்க சொன்னேன். நீ சொன்னா அவனுக்கு எங்கே போச்சு புத்தி? அப்போ உன்னை வச்சு அவன் காரியத்தை அவன் சாதிச்சுக்கிட்டானா? அண்ணா கோவப்படாதண்ணா, நீ நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி முடிவெடுப்பேன்னு நான் நினைக்கல. என்னால் இருக்க முடியாது மீனாட்சி. நான் கல்யாணம் பண்ண அன்னைக்கே அவகிட்ட சொன்னேன், உனக்கு எனக்கு நடுவில் ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு. நான் அப்போ சொன்னப்போ வச்சு அவள் என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? அண்ணா எனக்குமே இந்த உண்மை தெரியும். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மாச்சி அக்ஷயா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கு. அதனால அக்ஷயா வெளியில் சொல்லலை, அவ்வளோதான். யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. புருஷன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணுமா சொல்கிறது இல்லையா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்காக தண்டனையை அன்னைக்கு கொடுக்காத. வாமா மீனாட்சி, என்ன இந்த பையன் சந்தோஷத்தில் கையோட கூட்டிட்டு வந்துட்டான் அம்மா. வாயை மூடப்பத்தா, நீ பேசின வரைக்கும் போதும். என்னாச்சியா? என்ன நடந்துச்சு? கோவமா இருக்க? இன்னும் என்ன நடக்கணும்? ஒன்னால அவள் வாழ்க்கை நாசமாகவே போயிடுச்சு. கூட்டிட்டு வந்துட்டேன். என்னையா சொல்கிறேன்? நாசமாயிடுச்சான்? ஏன் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கா? என்னைய காத்தி சொல்கிற? என்னாச்சியா புதிர் போட்டு பேசுகிற? நல்லது பண்ணுறேன்னு எங்கள் 2 பேர் வாழ்க்கையும் நாசமாக்கிடுச்சு அப்பத்தா. தம்பி என்னையா சொல்கிறேன்? தம்பி, வார்த்தையை விட்டாதானே அதுக்கப்புறம் அல்றது கஷ்டம். என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு. இன்னும் என்னப்பா நடக்கணும்? உங்கள் பொண்ணு வாழ வெட்டியா வீட்டுக்கு வந்திருக்கா, போதுமா? என்னையா சொல்கிறேன்? அழுவு அப்பத்தா, நல்ல அழுவு. அவள் வாழ்க்கையை நாசமாக்கு, நல்ல அழுவு. மீனாட்சி என்ன சொல்கிறான் மீனாட்சி இவன்? என்னையா சொல்கிற கார்த்தி? தங்கச்சி என்னாச்சுப்பா? பேரண்டி என்னாச்சு பேரண்டி? விவரமா சொல்லியா? அவனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? தம்பி அது வந்து சொல்லப்பத்தா, உன் பேரனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் என் தங்கச்சியை பலி கொடுத்தியா? ஐயா அப்படி இல்லையா, அவனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பண்ணி வச்சா வாழ்ந்துருவான்ற நம்பிக்கையில் தான் பண்ணேன். மீனாட்சி அவன் மேலே உசிரே வச்சிருந்தாயா. அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. சரி
எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சா வாழ்ந்து விடுவாங்கன்னு தான் ஏன் பண்ணேன். இப்போ எங்க வந்து நின்றுருக்கு தெரியுமா? என்னாச்சியா? பேரன் எங்க காணோம்? ம், என் தங்கச்சி வேணான்னு கிளம்பி எங்கேயோ ஊர் பேர் தெரியாம ஓடிட்டான். ஐயா என்ன சொல்ற? ஆமா, பத்த குறைக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரியே என் தங்கச்சிக்கிட்ட விவாகரத்தையும் எழுதி வாங்கியிருக்கான். இவளும் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கா. 2 பேருக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு 2 பேரும் மனப்பூர்வமாக முடிவெடுத்து கையெழுத்து போட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஐயா என்ன சொல்ற நீ? என் தலையில இடியே இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா மீனாட்சி என்னம்மா சொல்றான்னா? இதெல்லாம் கேட்டுட்டு என் உசுறு என்னம்மா நிக்குது. என் பொண்ணு தாவா இருந்தானே அவன் தான் வேணும்னு, அப்படி தாவா இருந்தவளையா வேணான்னு விட்டுட்டு போனான். ஐயா உண்மையாவையா சொல்ற? ஒரு உள்ள தலை காட்ட முடியுமா? என் பொண்ணு இந்த கதியில நிக்க வச்சுட்டானே. தம்பி அப்படிலாம் எதுவும் இருக்காது இல்லையா? நீ ஏதோ பார்த்துட்டு வளர்ற. கையில வச்சிருக்கேன், நீ யார்கிட்ட வேணாலும் கொண்டு போய் காட்டு. உன் பேத்திய வேணான்னு தான் அவன் எழுதி கொடுத்துருக்கான். அம்மா மீனாட்சி அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையாவம்மா? என்னம்மா நீ சேலை மாதிரி நிக்கிற? மா அவருக்கு பிடிக்கலன்றப்ப நான் வாழ்ந்து என்னம்மா பண்ண போறேன்? அதாம்மா எழுதி கொடுத்தேன். அண்ணன் நல்லா இருக்கட்டுமேனு. அண்ணன் நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு, என்ன கட்டிக்கிட்டு வந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒருத்தி அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த அப்பத்தாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்குதுங்க, என் தங்கச்சி வாழ்க்கையை மட்டும் பணையம் வச்சு. இருந்த நல்ல நம்பிக்கையில் இருந்த நீ இருந்த நம்பிக்கைக்கு தான் என் தங்கச்சி இதோ வாழ்ந்துட்டு வந்து நிற்கிறாளே. ஐயோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த கேள்வி உசரி இன்னமா இருக்கு. என் பேத்தி வாழ்க்கை நாசமா போச்சு. இங்கே பாரு அப்பத்தா, திருப்பி திருப்பி நடிச்சு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. நீ நடிக்கிறதுனால போனவன் வந்து வாழ போகிறதும் கிடையாது. என்ன எழுந்துரு ஒழுங்கா. அத்தை என்னாச்சு உங்களுக்கு? அம்மா என்னாச்சுமா? ஏந்திரமா. அப்பதான் அம்மாச்சி அம்மாச்சி நான் தெரியாம பேசிட்டேன் அம்மாச்சி, ஏந்திர அம்மாச்சி. அப்பத்தா தெரியாம சொல்லிட்டேன் அப்பத்தா. அப்பத்தா அப்பதான்